ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அவர் ஒரு சுயேட்சையாக ஒரு நடந்து கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காங்கிரஸாரிடம் இருந்திருக்கிறது. அரசாங்கம் சொல்வதெல்லாத்தையும் எந்த விதத்திலையும் எந்த பேச்சும் சொல்லாதபடி, எதிர்மறையான கருத்துக்களே கூறாதபடி, சொல்ற இடத்தெல்லாம் கையெழுத்து போடுகின்ற ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்க மாட்டாரோ. ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே அவர் செஞ்ச ஒரு காரியம், முதல் காரியம் குஜராத்தில் மத கலவரம் நடைபெற்றிருந்தது. அந்த இடங்களுக்கு அவர் செல்கிறார். அவரிடம் வாஜ்பாய் கேட்டாராம், இது என்ன நீங்க குஜராத்துக்கு போகுவது மிக முக்கியம்தானா? அப்துல் கலாம் சொல்றாரா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கலைஞரோட நிலைப்பாடு. அவங்க கலைஞர்கிட்டே ஆதரவு கேட்டாங்க 2012 அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, அது எப்படி சார்? அது எந்த அளவுக்கு உண்மை? கேட்டிருக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு ஐ திங்க் இன்னொரு ஏதோ ஒன்று படித்து அவர் கேட்டாரு. அவரும் அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ப. சிதம்பரத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் தான் அப்துல் கலாம் கிட்ட இது மாதிரி போட்டியிட வேணாம்னு ப. சிதம்பரம் சொல்றாரு. அவர் அந்த ஃபோன் கால் அந்த 2012 அந்த மறுபடியும் இவர் பேர் வரும்பொழுது அதை அவர்கள் விரும்பவில்லை என்பது நம்ம அது என்ன பொறுத்தவரையில் இயல்பானது தான். அவங்களுக்கு இருந்த அந்த அச்சம், அவர்களுக்கு இருந்த இது இருக்குல்ல, அது அதனுடைய வெளிப்பாடாகத்தான். சார் வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மூத்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சிவதானு பிள்ளை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார் சார். அதில் அப்துல் கலாம் மீண்டும் பிரசிடெண்ட்டாக ட்ரை பண்ணார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. குறிப்பாக ப. சிதம்பரம் ஒரு ஃபோன் பண்ணார். அதனால் நான் அதை அவர்கிட்ட சொல்லி நீங்கள் போட்டியிட வேணாம் அப்படின்றது நானே சொன்னேன். ஆனால் அப்துல் கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதோட பின்னணி என்ன சார்? அதாவது நீங்கள் அதை சொல்கிறது 2012 என்று நினைக்கின்றேன். அதாவது பிரணாப் முகர்ஜி அப்போ தான் ஒரு ஜனாதிபதி ஆறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 11 அந்த வாக்கில் உங்களுக்கு 10 2009க்கு பிறகு அந்த காங்கிரஸ் தலைமையிலாக இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரொம்ப பல சிக்கல்களை சந்தித்தது. ஊழல் போராட்டம், இதெல்லாம் அண்ணா ஹசாரே அப்படிலாம் அவங்களாம் வராங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 2012 இது நடக்குது. ஸோ இவர் அப்துல் கலாம் அதாவது அவர் எல்லாரும் ஆதரித்தார்கள் என்றால் அவர்களும் அவர் இதுவாயிருப்பாருங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அவருக்கா தனிப்பட்ட முறையில் பெரிய ஆசை இருந்ததுன்னு நான் நினைக்கல. பட் அவருக்கு எல்லாரும் சொன்னீங்கன்னா, நான் எல்லாருடைய ஆதரவும் எனக்கு இருக்குன்னா, நான் பிரதமர் ஜனாதிபதி ஆறுதல் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை அந்த இது. ஸோ அவர் ஒரு சுயேட்சையாக ஒரு நடந்து கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காங்கிரஸாரிடம் இருந்திருக்கிறது. அதாவது அவர் அவர் சொல்கிறது எல்லாத்தையும், அரசாங்கம் சொல்வதெல்லாத்தையும் எந்த விதத்திலையும் எந்த பேச்சும் சொல்லாதபடி, மறு பேச்சு சொல்லாதபடி, அதை பற்றி அவர்கள் எந்த விதமான ஒரு 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 என்ன சொல்கிறது, எதிர்மறையான கருத்துக்களே கூறாதபடி, சொல்கிற இடத்தெல்லாம் கையெழுத்து போடுகின்ற ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதனால் எதுக்கு அவரை போய் நம்ம பிரசிடெண்ட்டாக ஆக்கினோம்னா தங்களுக்கு பிரச்சனைகள் தான் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத அவங்க நினைத்திருக்கலாம். அதாவது நம்ம நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஜனாதிபதிக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியோ இல்லது அவருடைய மந்திரி சபை என்ன முடிவு எடுக்கின்றதோ அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்கிறவராகத்தான் ஜனாதிபதி இருக்க வேண்டும். இதுதான் நம்மதுன்னு மட்டும் இல்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய இதுவே தத்துவமே, அடிப்படை தத்துவமே அதுதான். அதனால்தான் அதை ஒரு பிரைம் மினிஸ்டர் டைப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், டைப் ஆஃப் கவர்மெண்ட் என்று சொல்லலாம். இப்போ அமெரிக்கா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அங்கே ஜனாதிபதி தான் அதிபர் தான் இது. இங்கே நாடாளுமன்றம், அல்லாட்ட உங்களுக்கு மந்திரி சபை,
இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அதுக்கு ஒரு தனிநபராக கொடுக்குறதா இருந்ததுனால தான் பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரி இது அதுதான். ஸோ அதுதான் அங்கே இருக்குது, அரசியல் சட்டத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனான்னா அவங்க ஜனதா கவர்மெண்ட் காலத்தில் 1977 அந்த 80 காலத்தில் 79 வரைக்கும் தான் இருந்தாங்க. அவங்க 44வது ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுபடி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஜனாதிபதிக்கு எந்த பொருள் திருப்பி அனுப்பப்படுகிறதோ அந்த பொருள் மீது அவருக்கு ஒன்றும் கருத்தை வைத்துக்கொள்ள முடியாது. அவர் வந்து அதை ஒப்புதல் கொடுத்து அதை அரசுக்கு அனுப்புறது தான் அதான் செய்யணும் அப்படிங்கிறத அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக அந்த 44வது திருத்தத்தில் அது செய்கிறாங்க. அவங்க ஆக்சுவலி 42வது திருத்தத்தை வந்து இங்கே பல திருத்தங்களை எடுக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க செய்ய போனாங்க. பட் பல திருத்தங்களை அவங்க அந்த மாதிரி செய்யலை. 44வது திருத்தம் வந்து 42வது திருத்தங்கள் எல்லாத்தையுமே உல்டா பண்ணும் அப்படின்னு தான் அவங்க பெருசாக பேசினாங்க ஜனதா அரசாங்கம். பட் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 42வது திருத்தத்தில் இருந்த சில நல்ல அம்சங்களையோ இல்லாட்டா அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் பண்ணலை. எனவே அதில் ஆனால் 44 செஞ்சது அது முக்கியமாக அதை செய்தார்கள். அதை பற்றி ஏன் அந்த செய்தார்கள் என்று ஈவன் சட்ட நிபுணர்களே பெருசாக இது வரைக்கும் பெருசாக வாதிடலை, பெருசாக அதை பற்றி எழுதலை. ஆனால் என்னுடைய புரிதல், நம்ம வந்து நீங்கள் அப்துல் கலாம் நான் திரும்பி வந்துடுறேன். ஆனால் இதில் என்னென்னா, உங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மொரார்ஜி தேசாய் வந்து ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர்லாம் அதில் இருந்தார், ஸ்தாபன காங்கிரஸை சார்ந்தவர். அவரும் வந்து பிரதம மந்திரி. சரண் சிங் வந்து இந்த பாரதிய லோக்தள் அப்படின்னு அவருடைய இன்றைக்கு அந்த ஜெயந்த் சௌத்ரியுடைய தாத்தா, ஓகே, மத்திய அமைச்சராக அவர். ஸோ இவர் வந்து பாரதிய லோக்தள்னு அவர் வந்து உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அப்புறம் பீகார், அங்கங்கே சில மாநிலங்களில், வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த சில வாரங்களிலேயே மார்ச் 24, 1977 பதவிக்கு வராங்க. சில வாரங்கள்லேயே வட மாநிலங்களில் இருக்கின்ற காங்கிரஸ் முதல்வர்கள் ஒரு 9 பேர் நீக்கிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்பொழுது ஜனாதிபதியாக செயல்பட்டு கொண்டு வந்தவர் துணை ஜனாதிபதியாக இருந்த பிடி ஜாட்டி என்பவர். அவர் வந்து கர்நாடகத்தை சார்ந்தவர். அவர் மைசூரில் சிஎம்ஆலாக இருந்திருக்கார். அவர் பழுத்த காங்கிரஸ்வாதி, அனுபவம் மிக்கவர். அந்த ஒரு பழங்கால காங்கிரஸ் அந்த நெறிமுறைகளை பின்பற்றி வருபவர். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நடித்ததெல்லாம் செஞ்சிட முடியாது, உங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் பிடிக்கலன்னு தூக்கிடலாம் முடியாது, நீங்கள் ஏதோ ஒரு ஒரு பலமான காரணங்களை சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குங்கிறதுக்காக நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் தூக்கிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் நிலைப்பாடு எடுக்க முடியாது. அரசியல் சாசனத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்களானால் நீங்கள் அதை ஒரு அறிக்கையை கொடுங்க, நம்ம அது செய்யலாம் அப்படி என்று சொல்கின்றார். அதனால் அவர் வந்து அப்பொழுது அவர்களுக்கு பிரதம மந்திரி, உள்துறை மந்திரி ஒரு பக்கம், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் ஒரு பக்கம். அது கொஞ்சம் ஒரு மோதல் போகிற மாதிரி இருந்தது. பட் அவர் ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஜனாதிபதியை கொண்டு வரத்துக்கு அது பெரிய ப்ராசஸ், ஓகே, இவரை தூக்கிட முடியாது. ஸோ அதனால் பட் அப்புறம் அவர் ஏதோ பண்ணி தாஜா பண்ணி ஜாட்டி அவர்களை பண்ணி அப்புறம் தென் அந்த 9 முதல்வர்களை பதவி நீக்கம், அதாவது பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த 9 மாநிலங்களில் வந்தது. அது என்னை பொறுத்தவரையில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனாதிபதி வந்து திருப்பி அனுப்புவாரானால் ஒரு பொருள் மீது இவங்க அனுப்புகின்ற அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் திருப்பி அனுப்புவாரானால் அந்த பொருளை மீண்டும் அவருக்கு அனுப்பப்படுமையானால் ஒரு ஒப்புதல், அந்த பொருளை வந்து அவர் என்ன முடிவு எடுத்தார்களோ, அமைச்சரவை என்ன முடிவு எடுத்ததோ அந்த அமைச்சரவையை அது அவர் அது அப்படியே அது என்ன முடிவு எடுத்ததோ அந்த முடிவை அவர் அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லாமல், ஆட்சேபனை சொல்லாமல் கையெழுத்து போடணுங்கிறது தான் அந்த இவங்க செஞ்ச திருத்தம் 44. நம்ம இவரை பொறுத்தவரையில், அப்துல் கலாமை பொறுத்தவரையில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 2006 இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில் அது வருது. இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில் என்னன்னா, நீங்கள் வந்து
அனுகூலம் அடையக்கூடிய பதவிகளை, அரசு பதவிகளை பெற்றிருப்பவர் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. இப்படி அது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம அரசியல் சட்டத்திலே சொல்லியிருக்கு. 103 நினைக்கிறேன், 102 ஏதோ நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எம்எல்ஏக்கு சொல்லியிருக்கு 190 வருஷம் அது இருக்குது. ஆனால் சில பதவிகளுக்கு அது விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இந்த இதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா 2004 வந்து இவங்க ஆட்சிக்கு வராங்க, யூபிஏ ஆட்சிக்கு வராங்க. அது அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஜெயா பச்சன் அவர்கள், அமிதாப் பச்சனுடைய மனைவி, அவங்களும் மிகப்பெரிய நீண்ட காலமாக சினிமா தொழில், அவங்கள வந்து அப்போ முலாயம் சிங் வந்து இதுவாக இருக்கார், உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருக்கார். முதல்ல அந்த அம்மாவை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறாரு, ஜூலை 4 நினைக்கின்றேன். 10 நாளில் என்ன பண்ணுறாரு, யூபி உத்தரப்பிரதேஷ் அந்த ஃபிலிம் டெவலப்மெண்ட் கவுன்சில், சினிமா மேம்பாட்டு குழுவிற்கு தலைவராக நியமிக்கிறார். அதில் என்னன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் மாதம் சம்பளம், 10,000 ரூபாய் என்டர்டைன்மெண்ட்டு அலவன்ஸு, அப்புறம் வந்து பேட்டா மாதிரி நீங்கள் மாநிலத்தில் இருந்தால் 750 ரூபாய், அதில் இருந்தால் 90 ரூபாய், 900 அப்படி இப்படின்னு. அதெல்லாம் வந்து ஏனென்றால் அமிதாப் பச்சன் வந்து 1900 மத்தியிலேயே 70கள் மத்தியிலேயே ஓகே அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக கருதப்பட்டு விட்டார். அப்பொழுதே அவர் வந்து அந்த காலகட்டத்தில் 70கள் 80கள் ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் 1 கோடி என்று சொல்லப்பட்டது. நான் சொல்வது 70கள் அந்த மத்திய இது. ஸோ அப்படிப்பட்டவருடைய மனைவிக்கு வந்து நீங்கள் கொடுக்குற 10,000மோ 5,000மோ ஒரு பெரிய ஒன்றுமே இல்லை. ஓகே, அந்த அம்மாவும் ஓரளவுக்கு சினிமாவில் நடித்து அப்புறம் இதெல்லாம் இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பல ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அமிதாப் பச்சனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்தது, அதெல்லாம் இன்னொரு விஷயம். பட் ஒரு ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஆஃப் அந்த ப்ராஃபிட் இந்த இது விதிவிலக்கு பெறாத பதவியாக இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கலாம், அவங்கள ஏன் பதவி நீக்க செய்யலாமேன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கப்படுகிறது. அந்த மனுவை பார்த்துட்டு தென் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, பிரசிடெண்ட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு. யாரை, ஜெயபச்சன் பண்ணுறாங்க. ஜெயபச்சன் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நான் உச்சநீதிமன்றத்தில் இதெல்லாம் வாதிடுறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புருஷன் பெரிய பணக்காரன், அவன் இருந்தாலும் இதெல்லாம் என்னங்க இது, அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பரம்பரை பணக்காரனாக இருக்கலாம், இது ஒன்றா இருக்கலாம், விதிவிலக்கு இருக்கா இல்லையா, நீங்கள் வந்து அனுகூலங்களை பெறுகின்ற பதவியா இல்லையா, அவ்வளோதான் எங்களுக்கே தவிர நீங்கள் உங்களுடைய பின்னணி என்ன, உங்கள் சமூக பின்னணி, பொருளாதார பின்னணி, அதெல்லாம் எங்களுக்கு இந்த வழக்கிற்கு அதெல்லாம் சம்மந்தமே இல்லை. அதனால புறந்தள்ளிட்டு நீங்கள் அவங்க முடிவு பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அப்புறம் பிறகு வருகிறது அந்த நீதிமன்ற இந்த முடிவு வந்து இன்றையும் சொல்லப்படுகின்ற பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு முடிவு. இது வந்து அடுத்தது வந்து சோனியா காந்தி அவர்களுக்கும், ஏன்னா சோனியா காந்தி வந்து இந்த தேசிய ஆலோசனை குழுவினுடைய தலைவராக இருந்தாங்க. அதுதான் வந்து ஏதோ ஒரு பேரலல் கவர்மெண்ட், பேரலல் கேபினட் மாதிரியாக ஓகே அவங்க மத்திய அரசிற்கு மந்திரி சபைக்கு இணையான ஒரு அமைப்பாக அது செயல்பட்டு வருகிறதாகவே விமர்சனமாக இருந்தது. அவங்க பல நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பதவியிலும் வந்து அனுகூலங்களை தருகின்ற ஒரு பதவியாக அது இருக்கிறது. இவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் இங்கே பண்ணினவுடனே, ஜெயா பச்சனை பண்ண உடனே 2வது நாளில் இந்த அம்மாவுக்கு மேலே ஏன் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்தது. ஸோ அதை பாராட்டினார்கள் காங்கிரஸ். சல்மான் குர்ஷித் இன்றும் இருக்கிறார். அவர் வந்து பிரசிடென்ட் மிகப்பெரிய நல்ல உதாரணத்தை கொடுத்து விட்டார், அப்படி ஆஹோன்னு புகழ்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே கலாம் கிட்டக இன்னும் இந்த லெட்டரை கொடுக்குறாங்க, இந்த அம்மா சோனியா மீது நடவடிக்கை எடுக்கணும் எப்படின்னு போயிடுது. ஸோ அப்போ அவங்க பயந்து போய் அப்புறம் உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, போகிறாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்பொழுது இவங்களுக்கு வந்து ஸோ அதுக்கு முன்பே 2004 வந்து இவங்க தான், சோனியா காந்தி தான் பிரதம மந்திரியாக வரப்போகிறார் என்று பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அவர் ஆக்க மாட்டார், அவர் பிரதம மந்திரியாக நியமிப்பதற்கு அவருக்கு ஆட்சேபனை இருக்கிறதாக தெரிவித்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பொழுது சொல்லப்பட்டது.
ஆனால் அவருடைய ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, டேர்னிங் பாயிண்ட்னு ஒரு புத்தகம் எழுதினார். அது 2012 வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மே 18ஆம் தேதி என்னை வந்து பார்த்தாங்க, 12:15 வந்து பார்த்தாங்க. என்கிட்ட கடிதங்கள்லாம் இருக்கின்றன, என்னை ஆதரிக்கின்ற இதெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் இல்லைம்மா இன்றைக்கே முடிச்சுடலாமே, நீங்கள் மதியம் இப்போ 12:15 தானே ஆகுது, மாலை வந்து கொடுத்துட்டு போயிடுங்களா, இல்லை நம்ம ஸ்வேரிங்கின்னு அவர் வந்து ஸ்வேரிங்கின்னு செஞ்சிடணும்னு வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு தென் அவங்க 8 மணிக்கு என்னமோ வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு பல விதமான இமெயில்கள் வந்ததாக அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதில் வந்து நீங்கள் வந்து இவங்களை வந்து பிரதம மந்திரியாக நியமிக்கக்கூடாது அப்படின்னு இவருக்கு பல பேர் அவருக்கு சொல்கிறாங்க, அப்பீல்லாம் பண்ணுறாங்க. அதை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பல யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறார். ஏன்னா ஜனாதிபதியாக ஒன்றும் செய்ய முடியாது. ஜனாதிபதி அரசில் இருக்கின்ற பல துறைகளுக்கு அதை அனுப்புகின்றார். அது அந்த அம்மாவுக்கு கலக்கத்தை கொடுத்துருக்கலாம். அப்படி என்றால் கலக்கம்னா அப்போ அவர் வந்து நம்ம மீது முழு நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்கிட்டாருங்கிறது தான் நான் கருதுறேன். என்னை பொறுத்தவரையில் அது அவர் செய்திருக்க வேண்டுமா என்பதில் எனக்கு, ஏனென்றால் சோனியா காந்தி வந்து இந்திய குடிமகள் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கு முன்பே 2002 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உத்தரப்பிரதேசிலேருந்து 2 பேர் கேஸ்லாம் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பே வந்துடுது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்பறம் உங்களுக்கு வந்து எவனோ யாரோ எனக்கு சொன்னாங்க போனாங்க, அதனால் நான் அதெல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜனாதிபதி சொல்வது அவர் எழுதியிருக்கார் அவருடைய புத்தகத்தில். என்னை பொறுத்தவரை அது பொருத்தமானதல்ல. ஓகே எனியே, பட் அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து தடைக்கல்லாக இல்லை என்று தான் அவர் கூறுகின்றார். என்னை பொறுத்தவரையில் அவங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்த பொழுது நான் வந்து இவரை ஆக்கிடுறேன், அந்த இரவு இவர் வந்து நான் வந்து மன்மோகன் சிங்கை நான் அவர் தான் அதுவாக ஆக போகிறாருன்னு சொன்னோம்னே, நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு கடிதம் தயார் பண்ணி வைத்திருந்தேன், யாரை சோனியா காந்தியை பிரதம மந்திரியாக நியமிப்பறேன் என்ற ஒரு கடிதம் தயார் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கடிதத்தை திருத்தம் செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு அவர் எழுதுகிறார். ஸோ அவரை பொறுத்தவரையில் நான் வந்து அது வந்து ரொம்ப இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் ரொட்டீனாக தான் அந்த வந்த பெட்டிஷன்ஸு சொன்னதை நான் அது பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்குல்ல, இது 2மே வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அப்போ இவர் வந்து ஒரு சுயேட்சையாக செயல்படக்கூடிய நபர், நம்ம சொல்வதெல்லாம் வந்து கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கலாம். இன்னும் ஒரு இது என்ன சொல்கிறேன்னா, 2002 அவர் ஜூலையில் பதவிக்கு வரார், 25ஆம் தேதி வந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே அவர் செஞ்ச ஒரு காரியம், முதல் காரியம் என்னென்னா 2002 அந்த பிப்ரவரி மார்ச்சில் கடுமையாக அந்த குஜராத்தில் வந்து மத கலவரம் நடைபெற்றிருந்தது. அந்த இடங்களுக்கு அவர் செல்கிறார். ஓகே அப்பொழுது வந்து அவரிடம் வந்து வாஜ்பாய் கேட்டாராம், இது என்ன நீங்கள் குஜராத்துக்கு போகுவது மிக முக்கியம்தானா அப்படின்னு கேட்டாராம். அப்துல் கலாம்கிட்ட கேட்குறாரு. அப்துல் கலாம் சொல்கிறாரா, நான் சொல்வதனால அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஓகே அவர்களுடைய வலிக்கு நான் கொடுக்குற ஒரு மருந்து மாதிரி இருக்கும், அதனால் நான் போய்த்தான் ஆகணும், அது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன் என்று சொல்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் எதுக்கு சொல்கிறேன், இந்த 3 சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவர் வந்து அப்துல் கலாம் வந்து சுயேட்சையாக சுயமாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர், எடுத்திருக்கிறார், நம்மளுக்கு ஏற்றார் போல் நடந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமாக 2004-06 வாக்கில் வந்திருக்கும். ஸோ அதனால தான் 2007 அவங்க வந்து இவரை இது பண்ணலை. அந்த 2012 அந்த மறுபடியும் இவர் பேர் வரும்பொழுது அதை அவர்கள் விரும்பவில்லை என்பது நம்ம வந்து அது என்ன பொறுத்தவரையில் இயல்பானது தான். அவங்களுக்கு இருந்த அந்த அச்சம், அவர்களுக்கு இருந்த இது இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் சிவதானு பிள்ளை அவர்களுக்கு சிதம்பரம் அவர்கள் ஃபோனில் பேசினார்னு சொல்கிறாரு உங்களுடைய நேர்காணல். அது அதனுடைய வெளிப்பாடு தான் என்று நான் கருதுகிறேன்.
சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் கலைஞரோட நிலைப்பாடு, அவங்க வந்து கலைஞர்கிட்டே ஆதரவு கேட்டாங்க 2012 அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, அது எப்படி சார், அது எந்த அளவுக்கு உண்மை? அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு ஐ திங்க் இன்னொரு ஏதோ ஒன்று படித்தேன். அவர் கேட்டார். அவரும் அதை வந்து இதுவாக தான் இருந்தார், ரிசப்டிவாக தான் இருந்தார்ன்ற மாதிரி தான். இன்ஃபேக்ட் ஜெயலலிதாவும் அவங்களையும், ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து முதல்வராக இருந்தாங்க இந்த சமயத்தில். இன்ஃபேக்ட் ஜெயலலிதா வந்து நீங்கள் பதவி நீங்கள் போட்டியிடணும் அப்படின்லாம் அவங்களும் சொன்னாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு பிறகு ஆனால் அவர் வந்து அப்போ காங்கிரஸோடு இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து அதுக்கு பிறகு அதாவது அவர் முதல்ல வந்து ஓகே இவர் வராருன்னா நம்ம அவர் ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய நிலைப்பாடை பற்றி, காங்கிரஸினுடைய நிலைப்பாடை பற்றி அவருக்கு முழுமையாக அவருக்கு தகவல்களை கிடைக்காத சமயத்தில் சொல்கிறேன். ஓகே, அது இருந்திருக்கலாம். பட்டு அவங்க வந்து அதுக்கு பிறகு, ஏன்னா அதுக்கு பிறகு அவர் தெரிஞ்சிருக்கோம், இல்லாட்டா பிரணாப் முகர்ஜி தான் நாங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் அவரை தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் இவருக்கு ஓகே ஏன்னா பிரணாப் முகர்ஜிக்கு பிரதம மந்திரி பதவி கிடைக்கவில்லை, இல்லாட்டி ஜனாதிபதியாக கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. ஸோ அந்த கருத்து என்ன பொறுத்தல அதுவும் நியாயமான கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த சமயத்தில் வந்து அப்துல் கலாம் வந்து மீண்டும் ஒரு பிரசிடென்ட் ஆகணும், அவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து எகைன் வரணும் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்டம் அப்படின்றது இருந்துச்சா சார் அந்த சமயத்தில்? உங்களுக்கு அந்த ஒரு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு இருந்தது. அதாவது அது என்னன்னா, உங்களுக்கு அந்த மம்தா பானர்ஜி இது பண்ணுறாங்க, அப்புறம் முலாயம் சிங் அதுக்கு பிறகு அவர் பேக் அடிச்சிடுறாரு. முதல்ல அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து, அதாவது அவங்க வந்து 3 பேர்களை அவங்க வந்து அப்துல் கலாம், மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி நினைக்கின்றேன், அந்த மாதிரி 3. ஸோ அப்புறம் வந்து இவங்க வந்து அமித் அன்சாரி, பிரணாப் முகர்ஜி இது சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு அந்த அந்த அவர் பதவி ஏற்க வேண்டும் என்று கருத்து கூறியவர்கள் வெளிப்படையாக சொன்னவங்களில் வந்து ஜெயலலிதா ஒன்று இருந்தாங்க, அப்புறம் பாஜக இருந்தது, முலாயம் சிங் இருந்தார், மம்தா இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் இது பண்ணால் நம்பர்ஸ் வரல. நீங்கள் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குன்றத, நம்பர்ஸ் தானே முக்கியம். ஸோ அவங்க சொன்னாங்க ரைட்டு. பட்டு இப்போ இவர் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கார். கூட்டணியில் இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த கூட்டணியை வந்து இதுக்காக அவர் முடிக்க முடியாது. ரெண்டாவது பிரணாப் முகர்ஜியும் ரொம்ப நீண்ட அனுபவம் வாய்ந்தவர், அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படணும். ஒரு கேள்வி வருதுல்ல சார், குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் பட் யார் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, யார்கிட்ட வந்து மெஜாரிட்டி இருக்குது, அவங்க டிசைட் பண்ணக்கூடியவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு டிஸ்பியூட்டான ஒன்று தானே அது? இல்லை, அது வந்து அதுதான் நீங்கள் அந்த அடிப்படையில் இந்த நம்மளுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு பாராளுமன்ற இது ஜனநாயக அமைப்பு. ஸோ அதனுடைய விதிமுறைகளில் வந்து சில அம்சங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், சிலது பிடிக்காமல் போகலாம். சிலது நீங்கள் நல்லதுன்னு நினைக்கலாம், சிலது நல்லது இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் வந்து அதுக்கு அதில் அது நியாயம் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளுடைய அமைப்பு அப்படி. அப்படின்றது அது எந்த அளவுக்கு சார்? ப. சிதம்பரத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் தான் வந்து அப்துல் கலாம் கிட்ட வந்து இது மாதிரி போட்டியிட வேணான்னு ப. சிதம்பரம் சொல்றாரு அப்படின்றது வந்து நான் சொல்றேன் அப்படின்றத அந்த இன்டர்வியூல அவர் குறிப்பிட்டுறாரு. அவர் அந்த ஃபோன் கால் அவர் தானே ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதனால அது நம்ம அவரை வந்து சிவதானு பிள்ளை அவர் சொல்வதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட, அவர் சொல்வதை நம்ம வந்து டவுட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு பெரிய பதவியிலலாம் இருந்தவர். அது ஆனால் அந்த கருத்து வந்திருக்கலாம். நம்ம வந்து ஈவன் அதர்வைஸ் விட்டுருங்க, அது சிவதானு பிள்ளைன்ற கூட இல்லை, வேற யாருக்கோ சொல்லியிருந்தா. முதல்ல இதை பற்றி சிதம்பரம் அவர்கள் இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் அவர் கருத்து சொல்லலை. பட் இந்த மாதிரி அவங்க சொல்லலாம், நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது வேண்டாம், எப்படியும் உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இல்லை, நீங்கள் ஏன் வந்து தேர்தலில் நின்று தோற்று போகிறீங்க, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த எண்ணத்தில் கூட சொல்லலாம், நல்ல மாதிரி கூட சொல்லலாமே, சொல்லியிருக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் நம்ம அதனால் அவர் வந்து போட்டியில் பங்கேற்று கொண்டீர்கள் என்றால் தோல்விதான்.
அது அது தவிர்த்துட்டு எதுக்கு போகலாம். இது தோல்விங்கிறது நல்லா தெரியும் பொழுது எதுக்கு தோற்று போகணும் அப்படின்னு. இது பைரான் சிங் ஷெகாவத்துன்னு ஒரு இது இருந்தார், துணை ஜனாதிபதியாக இருந்தார். அவர் வந்து இந்த இவங்களுக்கு எதிராக நின்னார், இந்த பிரதிபா பாட்டீலுக்கு எதிராக நின்னார். ஓகே, அப்பொழுது அவங்க கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸு, உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இல்லை, தோற்று போவீங்க போல் இருக்கேன்னு. ஆனால் அவர் வந்து முழு நேர அரசியல்வாதி பைரான் சிங் ஷெகாவத். ஓகே, பாஜக ஜனத சங்கம் அதெல்லாம் இருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, போட்டின்னு வந்தால் நம்ம போட்டியில் பங்கேற்கிறோன்னு சொன்னோம்னா வெற்றி தோல்வி என்பது நிகழும். தோல்வி அடைந்து விடுவேன்ற காரணத்தினால நான் போட்டியில் இடமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அத்தோடு இல்லாமல் என்னுடைய கட்சியோட முடிவு, அவங்க நிற்க சொல்கிறாங்க, நான் நிற்க போகிறேன். அதனால் அது ஜெயிப்பேனா தோப்பேனாங்கிறது இம்மெட்டீரியல். நான் அந்த மாதிரியான நிலைப்பாடு அவர் எடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி அப்துல் கலாம் பைரான் சிங் ஷெகாவத் எடுக்கலாம். ஏன்னா அவர் அரசியல்வாதி, காலங்காலமாக அரசியல்வாதி இருந்தவர், 40-50 வருஷம் இருந்தவர், அதனால் அவர் எடுத்தார். பட் அது வந்து அதே விதியை நம்ம வந்து இவருக்கு பொருத்த முடியாது. அப்துல் கலாம் ஏன்னா அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானியாக இருந்தார். அதனால அதை நம்ம அதை சொல்ல முடியாது, ரெண்டுத்தையும் அதை ஈக்குவேட் பண்ண முடியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதோட பின்னணி பற்றி ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.